Hi Challakutties, sorry, hi butterflies. Welcome back to Take Cook Sunshine Gardenra. சார் 3 days ஆச்சு எந்த வீடியோவும் போடல. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு ஒர்க்கு வேறு போகுது. அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியலை. பட் ஐ ட்ரை டு அப்லோட் அட்லீஸ்ட் வீக்லி 2 times or 3 times ஆச்சும் நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச்டா, கண்டிப்பாக ஸ்டோரிஸ் வரும், ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் தேங்க்யூடா, மை டெத்லி அப்சஷனுக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் அந்த ஸ்டோரியோட நல்லா அந்த கருத்தை புரிஞ்சுருந்தீங்கடா. நம்ம தப்பு பண்ணுறோன்றத விட அந்த தப்பை மறைக்கமே தான் நம்ம பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிடுவோம். ஸோ நான் அதை யாரும் பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் சில பேர் அதை கண்டுக்கிட்டீங்க. அண்ட் அதில் ஃபேமிலிஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் ஸ்டில் அதை தான் நான் சொல்கிறேன், நம்ம ஒன்றும் பெரிய பிள்ளைங்களாம் கிடையாது. ஈவன் பெரியவங்களாக இருந்தாலுமே தப்பு பண்ணுவாங்க தான். நம்மளாம் இப்போ சின்ன பிள்ளைங்க தான். நம்மனா எல்லோரும் பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ தப்பு பண்ணுறதுன்றது அது இயற்கை தான். தப்பு பண்ணாமல் யாரும் எதுவும் கற்றுக்கிறலாம் முடியாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதை மறைக்கிறோம் அப்படின்றது ஸோ ஓகே, அது சின்ன தப்பாக இருந்தால் சரிண்டலாம். இல்லை அது பெரிய தப்பு, அது மறைச்சா இன்னும் பெரிய ஆபத்து வரும் அப்படின்றப்ப நம்ம அதை ஃபேமிலிகிட்ட சொல்லி அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறதாண்டா நல்லது. மேபி அவங்க ஸ்டார்டிங் நம்மளை திட்டலாம், அடிக்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் நேச்சுரலே அதுதான். பட் அதுக்குன்றதுக்காக நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம், நம்மளை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு தப்புலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி பெரிய தப்புக்குள்ளே போய் இல்லை பெரிய பிரச்சனையில் மாட்டினவங்களாம் நானும் நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்கே போனால் சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போங்க. நான் எப்பயும் சொல்கிறது ஒன்று தான், பண்ண தப்பை மறைக்க நினச்சோம்னா நம்மளுக்கு அந்த லைஃப் லாங் கில்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே நம்ம இருப்போம். ஆனால் அதே தப்பை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ, இல்லை எதுக்காக யார்கிட்ட சாரி கேட்கணும், அந்த தப்பை முழுசாக ஏற்றுக்கோங்க. நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனால உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அண்ட் ரொம்ப போனால் நம்ம ரொம்ப பூமர் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பட் தேங்க்ஸ்டா, ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ரியலி 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 தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2-3 ஒன் ஷாட் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை முடிச்சுட்டு அந்த மாஃபியா அண்டு ஜோம்பிஸ் வர மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேங்க. மாஃபியா ஓகே, எனக்கு ஏன்னா மாஃபியாலாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. ஜோம்பி அப்படின்றது எனக்கு புது நேச்சர்டா. நான் அதை ட்ரை பண்ணதும் கிடையாது. அதை பற்றி நான் இமேஜின் பண்ணதும் கிடையாது. மிருதா அந்த ஒரு படம் பார்த்தது மட்டும்தான். அதை தாண்டி ஒரு படமும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் இது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் டைம் வேணும். அந்த மிருதா அண்டு சாரி அந்த ஜோம்பி அப்புறம் மாஃபியா 2யும் கொலாப்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கிடைக்கணும்ல. ஸோ அது கொஞ்சம் வர லேட் பண்ணும். பட் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. ரியலி ரியலி ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஸ்டோரியாக கொண்டு வருவேன்டா. நீங்கள் என்னை நம்புவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் மை தேர்ஸ்டி கிங் அப்படின்றது கன்ஃபார்ம் வந்தால் 18+ இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் போட்டதில்லை, அந்த மாதிரி வாய்க்கு வருமானு தெரியலை. பட் என் செல்லக்குட்டீஸ் அவ்வளோ கேட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்டா. ஆனால் டெலிகிராமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி வரும். கட் பார்ட் கூட இதில் வராது. ஐ மீன் மிச்ச பாட்டு கூட அதில் வராது. ஃபுல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் எல்லாமே டெலிகிராம்லேயே தான் போடுவேன். ஏன்னா அது ஃபுல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறத வச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. நான் இருந்தாலும் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுன்றனால எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் பாய் வச்சு கேட்டிருந்தீங்க, வில்லேஜ் பாய் அண்ட் சிட்டி மாமான்னு. எனக்கு மாஃபியா அந்த ஸ்டோரி, அதாவது மாஃபியா அண்டு ஜோம்பிக்கு ஸ்டோரி லைன் கிடச்சிருச்சுன்னா அதை போட்டுட்டு கூட நான் அதை போடுறேன்டா. அப்படி இல்லைன்னா இது, அப்புறம் மை தேர்ஸ்டி கிங்கு, அப்புறம் கில்லி மூவி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஸ்டோரி லைன் கிடச்சா அதை போடுறேன். இல்லைன்னா வில்லேஜ் பாய்க்கு அப்புறம் தான்டா போடுற மாதிரி வரும். ஸோ கோச்சிக்கிறாதீங்க, கண்டிப்பாக அது வரும், வராமலாம் இருக்காது. அண்டு இதுவே 4 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ போதுண்டா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் சொல்கிற வரைக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டோரி பார்த்தோம்னா நான் ஸ்டோரிக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் தான். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ். ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸ்டோரி ஸ்டார்டிங்கே
ஒரு ஊர தான்டா காட்டுறாங்க. அந்த ஊர் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மலைவாழ் மக்கள் சொல்லுவோம்ல, அந்த மாரி தான் இருக்கு. ஸோ மலைக்கு கொஞ்சம் இறக்கத்திலேயே ஒரு வீடு இருக்குடா. அந்த வீடு மட்டும் தான் தனியா இருக்கு. அந்த ஊர்லயே அந்த வீடு தான் கொஞ்சம் பெருசாவும் இருக்கு. பார்க்க பணக்காரங்க இருக்கிற மாரி. அது அ பார்க்குறதுக்கே வந்து அந்த சின்ன வீடு சின்ன வீடு இல்ல, கொஞ்சம் பெரிய ஒரு மினிமம் சைஸ் வீடு தான். ஸோ வீடு சுத்தி வந்து ஒரு காம்பவுண்ட் செவுரு இருக்கும்டா. அந்த காம்பவுண்ட் செவுருக்குள்ள பார்த்தோம்னா, ஃபுல்லா கார்டன்ஸ் ஐட்டமா தான் இருக்கும். ஸோ அதில ஒரே ஒரு லேடி தான்டா வெளிய நடந்து வராங்க. ஸோ அந்த லேடிய பார்த்தாலே அவ்ளோ கலாஷமா இருக்கும். ட்ரேல வந்து பனானா மில்க் ஷேக்கு, அப்புறம் வந்து காஃபி, 2 கப் காஃபி இது தான்டா வச்சு அந்த ட்ரேயோட வெளிய வராங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே. ஸோ அந்த கார்டன்ல வந்து ஃபேமிலி டை டீ டேபிள் மாரி இருக்கும். ஸோ அதில தான் வச்சுட்டு அவங்க பையனையும், ஹஸ்பண்டையும் பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து பேப்பர்ஸ் வந்து அவ்ளோ கேர்ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா நியூஸ் பேப்பரும், அவங்க பையன் வந்து ஸ்டோரி புக்ஸ் மாரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. "ஜங்குக், ஸ்டோரி டைம் ஓவர். மொத பனானா மில்க் ஷேக்க குடி." "ம்மா, இப்பதாம்மா எடுத்தேன். நல்ல சீன் வருது. கொஞ்சம் பார்த்துக்கிறேனே." "ம்ஹ்ம். உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. மறந்துட்டியா? ம்?" "அம்மா, அதெல்லாம் கிடையாது. ஜங்குக், நீ இப்ப தான் 5த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6த் போற. ஆனா அதுக்குள்ளயும் நீ ரொம்ப சேட்டை பண்ற. இப்படிலாம் இருக்கக்கூடாது ஜங்குக். ஸ்கூல் கட் அடிக்கிறதெல்லாம் தப்பான பழக்கம்." "பேபி, நீங்க சும்மா இருங்க. உங்களால தான் அவன் கெட்டுப் போறான். ஜங்குக், மில்க் ஷேக்க குடிச்சிட்டு டக்குன்னு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. 8:30க்கு உன்னை கண்ணா சொல்லி ட்ராப் பண்ண சொல்றேன்." "ஆனா அப்பா, அன்னைக்கு நீங்க தானே என்ன ட்ராப் பண்றேன்னு சொன்னீங்க." "அது வந்து ஜங்குக்." "ம்மா, என்னம்மா?" "பேபி ப்ளீஸ், அப்பாவுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஊர் பஞ்சாயத்துக்கு உங்க அப்பா இன்னைக்கு கண்டிப்பா போயாகணும். அதனால இன்னைக்கு கண்ணாண்ணா வந்து விடட்டும். அம்மா வந்து வேணா உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேயா?" "ம்ஹ்ம். ப்ளீஸ்ப்பா, நீங்க வாங்களேன். ப்ளீஸ்ப்பா." "ஜங்குக், அம்மா சொன்னா கேட்கணும்ல. அப்பாவுக்கு இன்னைக்கு உண்மையிலே வேலை இருக்குடா." "பேபி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன? என்னோட சாம்பியன கூட்டிட்டு போணும். அவ்வளோதேல." "ம், ம். ப்ளீஸ்ப்பா. உங்க புல்லட்ல போனா கெத்தா இருக்கும்பா." "சரி. ஆனா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். அப்பதான் என்னால உன்ன கூட்டிட்டு விட முடியும்." "ஓகேப்பா. சூப்பர், சூப்பர். ஐயா ஜாலி." அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்க அப்பாவ ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போவாங்கடா. "ஏய் பன்னி ஓடாத." சாரிம்மா, சாரிம்மா, சாரிம்மா." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அகைன் ஓடி போயிருவாங்க. அவங்க அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட தான் ஒரு மாரி மொறச்சு பார்ப்பாங்க. "அவன செல்லம் கெடுத்து குடுத்து கெடுக்கிறதே நீங்க தான். பேபி, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பையன். அவனுக்கு செல்லம் குடுக்கலன்னா வேற யாரு குடுக்க போறேன்? ம். இத மட்டும் சொல்லிருங்க. ஏன்? வேணா இன்னொன்னு பெத்துக் குடு. செல்லத்த வேணா ஷேர் பண்ணி குடுக்குறேன்." "ஹ்ம். இங்க ஒண்ணுக்கே ஒழுங்கா பார்க்க முடியலையா? இதுல இன்னொன்னு சார் கேட்குறாங்க. மொத பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை? அத பேசி முடிங்க." "ம். அது முடியிற மாரி தெர்ல. அவன் வர வர கைக்கு மீறி போறான். ம். இந்த மாரி போச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. சாய் ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. தப்பான சகவாசம் வந்தா அப்படிதான். சின்னதா இருக்கும்போதே இதெல்லாம் பேசி முடிக்கணும்." "நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்க சிட்டின்றனால ஒரு சின்ன கிராமத்துல இருக்க நம்ம பிரச்சனைய எடுக்க யோசிக்கிறாங்க. ஐ ஹோப் கண்டிப்பா அவன் ஏதாச்சும் பேசி முடிவெடுப்பான். நான் ஆல்ரெடி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வேற இந்த மனுவ அனுப்பியிருக்கேன். அதனால பிரச்சனை இருக்காது. நான் அங்க போய் பேசுறேன் பேபி." "ம். சரிங்க. ஆனா எதா இருந்தாலும் பார்த்து பண்ணணும். புரியுதா? நீ பயப்படாத. இத்தன வருஷமா நான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். இது கூட நான் பார்த்து பண்ண மாட்டேனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வாங்க." அப்படின்டுவாங்க. நம்ம அ ஜங்குக்கோட அப்பாவும் ஓகே அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் வேணான்டா. மிஸ்டர் ஜீனோ, மிஸ்ஸஸ் ஜீனோன்னு ஜியான்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நம்ம ஜங்குக் தான்டா டக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவ தான்டா பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து அந்த புல்லட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து தொடைப்பாங்க. ஸோ இதில வந்து வேட்டி, அதுக்கப்புறம் சாரி கட்டுற மாரி வச்சுக்கலாம். ஸோ
ஒரு ஒயிட் கலர் இந்த பெரிய மனுஷங்க அப்படிலாம் கட்டுவாங்கல்ல, ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை அந்த மாரி தான் கட்டியிருப்பாங்க அவங்க அப்பா. அதுக்கும் அந்த ரெட் அண்ட் பிளாக் புல்லட்டுக்கும் செம்ம மாஸா இருக்கும். நம்ம ஜங்குக்கோட ஆசையே அந்த மாரி வந்து பைக் ஓட்டணும்னு தான். ஸோ நம்ம ஜங்குக்கும் நேரா அவங்க அப்பா கிட்ட போய் அந்த வண்டிய தான்டா டச் பண்ணி பாப்பாரு. என்னாச்சு? என் மகனுக்கு இப்பயே இந்த வண்டி ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சா என்ன? ம், ம். ஒரு நாள் நானும் உங்கள மாரி ஆயி பெரிய ஊர் தலைவரா வந்து இந்த புல்லட்ல போவேன். ஆனா, வேட்டி சட்டைலாம் ஓல்டு மாடல்ப்பா. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான் போடுவேன். என்ன ட்ரெஸ் போடுறோமோ, அதில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, நம்ம மனசு எப்பயுமே நம்மளுக்கு உண்மையா இருக்கணும். புரியுதா ஜங்குக்? கண்டிப்பாப்பா. அப்பா, நானும் உங்க கூட வரேனே பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு. ஏய், ஸ்கூலுக்கு போணும்டா. அப்பா, காலையில ஃபுல்லாமே மார்ச் வாஸ் ட்ரெய்னிங் தான்ப்பா குடுப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங்கு, ஃபங்ஷன் ட்ரெய்னிங் அது இதுன்னு போய்க்கிட்டு இருக்கும். ஆஃப்டர்நூன் தான்ப்பா மேக்ஸ் பீரியட் இருக்கு. அந்த மேம் தான் போட்டு கொல்லும். அப்போ போய் விட்டா போதும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. எல்லாரும் ஊர்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, என் அப்பா பேசும்போது அவ்வளோ கம்பீரமா இருக்கும்னு. நானும் வரேன்ப்பா. ப்ளீஸ், 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 ப்ளீஸ். சரி, ஓகே, போலாம். அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்க தான்டா முன்னாடி உட்கார வச்சுக்கிருவாங்க. ஜங்குக்கு வந்து முன்னாடி உட்காந்தா தான் பிடிக்கும். ஸோ ஜங்குக்கோட ஏஜ் வந்து 11 வச்சுக்கிருவோம். ஸோ அவர் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாரு. அவங்க அப்பா வந்து பேக்க வந்து பின்னாடி அந்த கம்பியில தான் தொங்க போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த வண்டி சவுண்டு கேட்டோனே அவங்க அப்பாவுக்கு வந்து மரியாதை குடுக்குறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஹாப்பியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் அந்த மேல அந்த பால்கனில நின்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்ளோ பெருமையா இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்படி மதிக்கிறாங்க. நம்ம பையன் வந்து அ பையன் வந்து அவங்க அப்பாவ நினச்சு இவ்ளோ ப்ரௌடா ஃபீல் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ நேரா வந்து அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு தான்டா போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. ஜங்குக்கோட அப்பாவ பார்த்தோனே எல்லாரும் எந்திச்சு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு பெர்சன் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உட்காந்தே தான் இருப்பாங்க. சாய், என்ன பழக்கம் அது? ஐயா வந்திருக்காரு, உட்காந்துக்கிட்டு இருக்க. உங்க ஐயா வந்தா எந்திரிக்கணும்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஆ? இங்க பாருங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவங்கவங்களுக்குன்னு உரிமை இருக்கு. சும்மா அவர் பஞ்சாயத்து தலைவர்ன்றதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சாய், அவர் வயசுக்கு உன்னோட மூத்தவர். நீ பஞ்சாயத்து தலைவரா என்ன மதிக்கலைனாலும் பரவாயில்ல. அவரை மதி. ஹம், உன் பதவியே நான் மதிக்கலையா? அந்த கிழடனை மதிப்பேன்னு நினச்சியா? சாய், அளவு மீறி பேசுற. மொத உன்னை இந்த இதெல்லாம் நான் விட சொன்னேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸுக்கு தேவையான திங்ஸ் கிடைக்குது தான், நான் இல்லைன்றல. ஆனால் அதை நம்ம என்றைக்குமே மருந்துக்காக மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீ அது சட்டத்துக்கு தெரியாமலும் எங்கள் ஊரில் இருக்க மக்களுக்கு தெரியாமலும் அதை நீ தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் பட்டை சாராயன்ட்டு அது இதுன்னு நிறைய தப்பான விஷயங்கள் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் முதல்ல இருந்து நான் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ எல்லாமே கை மீறி போயிடுச்சு. ஃபுல்லாக வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை வச்சு நீ நிறைய வேலை பார்க்குற சாய். இது எல்லாத்தையும் அடியோடு நிப்பாட்டு. என்னால் முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்? சாய், உனக்கு ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு. என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, இது என் ஊர். உனக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் இங்கே நாட்டாம. சும்மா இப்போ வந்துட்டு உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது. அப்புறம் அது விளையிறது எனக்கு சொந்தமான இடம். அங்கே நான் என்னத்தை வேணாலும் விலை கேட்பேன், எதை வேணால் பிடுங்க, என்ன வேணால் பண்ணுவேன். நீ யார்? உன் அப்பன் வீட்டில் வந்து வைக்கிறேனா? இல்லை உனக்கு வச்சேனா? இல்லை. சாய், நீ இந்த விடுறதா இல்லை அப்படின்னா உன்னை இப்பயே நான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். ஓ, நீ என்ன நான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது? நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் எங்களை விட்டு. புரியுதா? ஏய், என்ன பேசுகிற நீ? சரி, அவன் சொன்ன மாதிரி அவன் நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டான். ஆனால் இந்த ஊர் எட்டுப்பட்டிக்குள்ளே இருக்க ஒவ்வொரு நிலமும் இந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமானது. இதுலேருந்து நீ ஒன்றை கூட எடுக்க முடியாது. புரியுதா? ஏய், என்ன பேசுகிற நீ? அது என்னோட இடம். அது எப்படி நீ? அது உன்னோட இடமா இருந்தாலும் எப்போ நீ ஊரை ஒதுக்கி வச்சியோ அப்போயே அது ஊருக்கு பஞ்சாயத்துக்கு அடியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் உனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் ஒரு வழி. அப்படி இல்லை அப்படின்னா இப்போயே நீ பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அந்த ட்ரக்ஸ் என்னென்ன பண்ணுறியோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. புரியுதா?
அப்படின்ட்டுவாங்க. அது சொல்லும்போதே ஒரு கர்வமா இருக்கும்டா. அந்த கம்பீரமா தோற்றம் இருக்கும்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி சாய வந்து மொறச்சுட்டு சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக் வந்து அத வந்து ரொம்ப ப்ரவுடா பார்ப்பாங்கடா. நம்ம அப்பாவ இத்தன பேர் மதிக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்டின்ட்டு. ஸோ சாய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அங்க வந்து கோவமா போயிருவாரு. ஸோ நம்ம ஜங்குக் வந்து அப்டியே பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. "அப்பா, அவங்க பேட் அங்கிள் தால. ஏன் அவங்கள அடிக்காம இப்டி விடுறீங்க?" ஜங்குக், அடிதடி சண்டை மட்டும் என்னைக்குமே ஒரு விஷயத்துக்கு பதிலா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி ஒரு விஷயத்த சமாளிக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் அடிதடி. புரியுதா? அண்ணே, அவன் கண்டிப்பா நம்ம வழிக்கு வரமாட்டான். நீங்க அவங்கட்ட சொல்லி, இன்னைக்கே அவன் வீட்டுக்கு ரைடு சொல்லுங்க. அப்பதான் சீல் வைக்க கரெக்ட்டா இருக்கும். சரி தம்பி. ஆனா, அவன் கிறுக்கு புடிச்சவன். நாளைக்கு ஏதாச்சும் பண்ணிட்டா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க. ம். அப்புறம் அண்ணே, மாரிமுத்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு காசு வேணும்னு கேட்டிருந்தாங்க. வீட்ல போயி அவங்கட்ட வாங்கிக்கிற சொல்லுங்கண்ணே. ம். சரி தம்பி. நான் அப்ப வரேன். வரேன்யா, சின்னையா அப்படின்ட்டு ஜங்குக்க சொல்லுவாங்களா, ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ஷையா இருக்கும். டக்குன்னு அவங்க க அப்பா கால் பின்னாடி தான் போய் ஒளிஞ்சுக்கிடுவாரு. ஸோ அவங்க அப்பாவும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஹேர தான் சாஃப்ட்டா ரப் பண்ணுவாங்க. "சரிங்க சின்னையா, இப்ப ஸ்கூலுக்கு போவோமா?" "அப்பா, அப்படி கூப்பிடாதீங்க." "ஏன்?" "அப்பாக்கு அடுத்து நீ தான் இந்த ஊர்ல இருக்கவங்கள பார்த்துக்கிறணும்." "ஏன் நான் பார்த்துக்கிறணும்?" "ஏன்னா இங்க இருக்கிறவங்கலாம் விவரம் இல்லாதவங்க. ஈஸியா அவங்களெல்லாம் ஏமாத்திருவாங்க. நம்ம பாட்டன், மூட்டன் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இந்த 8 பெட்டி. இதில இருக்க ஒவ்வொரு மக்களும் நம்ம குடும்பம் மாரி. புரியுதா? இவங்க எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் எனக்கு அப்புறம்." "ம். சரிப்பா." அப்படின்டுவாங்க. அவங்க அப்பாவும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருவாங்கடா. ஸோ அன்னைக்கே வந்து சாயோட வீட்லருந்து ரைடு விட்டுருப்பாங்க. ஸோ அதில வந்து சாயோட அந்த இடம் எல்லாமே சீல் வச்சிருப்பாங்கடா. அவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்ஸுக்கு வந்து ஒரு செடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி செடியெல்லாம் அவங்க ஊர் சைடு வந்து ரொம்ப விளையும். ஆனா அத வந்து டோஸ்க்காக மெடிக்கல் ரீதியா குடுப்பாங்க. ஆனா சாய் வந்து அது தப்பான வழியில குடுக்குறது, இந்த பட்ட சாராயம் காய்ச்சறது, இந்த மாரி இல்லீகல் திங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாரி நெறையா பண்ணியிருப்பாரு. அப்புறம் இந்த சுருட்டு இந்த இந்த மாரி திங்ஸ் எல்லாம் அங்க வந்து அத ஃபுல்லாவே தப்பான வழியா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்காக தான் வந்து அவங்க வந்து சாய்ட்ட வந்து இவ்வளோ சண்டை வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறது, இந்த மாரி சாய் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண நெறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் சாய் ஸ்டாப் பண்ணாதனால தான் சீல் வைக்கிறது, இந்த மாரி லீகலா வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாய்ட்ட வந்து இப்ப அவனோட சொந்த வீடு மட்டும் தான் இருக்கும். மத்தபடி அவனோட தோட்டம், தொரவு எல்லாத்தையும் அபகரிச்சிருப்பாங்க. ஏன்னா, அதில ஃபுல்லா அவன் சுயநலத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த மாரி விஷயங்கள் நெறையா பண்ணியிருப்பாங்க. அந்த சாராயம் காய்ச்சற இடம், அந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் அவங்க சொத்த ஃபுல்லாமே அழிச்சிருப்பாரு. ஸோ, அப்ப அந்த வீட்ல தான் தலையில கை வச்சு செம்ம கொட்டு கோவத்துல இருப்பாங்க. அப்ப பார்த்தோம்னா, ஒரு கார் வந்து நிக்கும்டா. அதுல வந்து அவர் ஒய்ஃபோட அப்பா தான் வந்திருப்பாங்க. "மாமா நீங்க" அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு அடி தான் கன்னம் வீங்கிரும். இதுக்கப்புறம் என் பொண்ண நான் கூட்டிட்டு போக தான் வந்தேன். மாமா அது "நீ நல்லவன்" அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ண உனக்கு கெட்டிக் குடுத்தேன். அதுவும் ஏன் சியான் மிஸ்டர் சியான் சொன்ன ஒரே காரணம் தான். உங்க அப்பா முன்னாடி நாட்டாமையா இருந்ததுக்காகலாம் இல்ல. நல்ல வேள உன்ன கெட்டிக் குடுத்து 1 வாரம் தான் ஆச்சு. இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருக்கும். "மாடி, வா நம்ம இங்கேருந்து போலாம்." "ஏய் ப்ளீஸ் டி நான் சொல்றத நீங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்கள அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனா நம்ம ஊர கேவலப்படுத்திட்டீங்கல்ல. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஊர பத்தி அவ்ளோ பெருமை சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஊரோட பெருமைய நீ கெடுத்துட்டு வந்துட்டேல. நீ கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல தொழில் பண்றேன்னு அப்பா சொன்னனால தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணேன். எனக்கு நீ தலையிலேருந்து கால் வரைக்கும் நகைய குடுத்து அலங்கரிக்கணும்னு இல்ல. ஆனா எந்த ஒரு போதைனால நம்ம ஊர் தப்பான வழிக்கு போயி, நம்ம பாட்டன், முப்பாட்டன்லாம் கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துட்டு வந்தாங்களோ, அந்த பொருளோட வேலைய நீ திருப்பி ஆரம்பிச்சிருக்கேல.
கண்டிப்பா என்னால அந்த மாரி ஒரு பெர்சன் கூட வாழ முடியாது. என்ன மன்னிச்சிரு சாய். நான் என் அப்பா கூட போறேன். இது நமக்கான டைவர்ஸ் பேப்பர். கஷ்டமான நேரத்துல தான் ஒரு துணையா கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பிறந்த மண்ண மதிக்காத உன் கூட என்னால என்னைக்கும் இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிருப்பாங்கடா அவங்க அப்பா கூடயே. சும்மா சாய்ஸ் செம்ம கோவமா இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்குக்கோட அப்பா மேல, அதாவது மிஸ்டர் ஜியான் மேல ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா, கன்னா பின்னான்னு கண்ணு தெரியாம குடிச்சுட்டு அவ்ளோ கோவத்துல இருப்பாங்க. இப்ப இருக்கிறது அந்த வீடு மட்டும் தான். ஸோ அப்பதான் சடனா அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். "ஹலோ, அங்க வரவா? ம். சரி. இல்ல, நாளைக்கு நைட்டே வரேன். ஆமா. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்." அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணுவாங்கடா. ஏதோ உள்ள வெஞ்சன்ஸ வச்சு ஒரு பெரிய பகை உணர்வோட சிரிக்கிற மாரி இருக்கும் அது பார்க்கறதுக்கே. "நாளைக்கு உங்க அப்பாக்கும், அம்மாவுக்கும் தித்தி குடுக்கும்போதே நீயும் சேர்ந்து செத்து போயிருடா. நாளைக்கு தான் உனக்கும் உன் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கடைசி நாளு. செத்தடா." அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிருவாங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம மிஸ்ஸஸ் ஜியான் தான் அவங்க வந்து அப்படியே அவங்களோட பையனையும் ஹஸ்பண்டையும் தான்டா எழுப்ப வருவாங்க. "என்னங்க, எந்திரிங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கும் மாமாக்கும் திதி கொடுத்துட்டு சேலை வேட்டியெல்லாம் கொடுப்போம்ல, மறந்துட்டீங்களா? ஜங்குக் எந்திரிப்பா. மா 5 மினிட்ஸ்மா. ம் தாத்தா பாட்டிக்கு திதி கொடுக்கணும், இன்னைக்கு மறந்துட்டீங்களா?" இல்லைம்மா, 5 மினிட்ஸ் பேபி, 5 மினிட்ஸ் டி. இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. நேற்று ஸ்கூலில் போய் விட சொன்னால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பையனை அங்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு. நீங்கள் அங்கே போய் ஊருன்னு சொல்லி கெட்டது பார்த்தாது என் பையனையும் கெடுக்க விரும்புகிறீங்களா? அப்படி இல்லடி, அது என்னன்னா போதும். நான் ஒன்றும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி ஒன்றுக்கு 2 3 பிள்ளை பெற்றுக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான். உங்கள் அண்ணன் இந்த ஊருக்காக தூக்கி கொடுத்த மாதிரி என்னால் என் பையனை. பேபி, கோலங்கத்தால தேவையில்லாமல் பேசாத. நான் தேவையில்லாமல் பேசலை. நாளுக்கு நாள் இவன் உங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்படுறியான். என் பையனுக்கு இந்த வாழ்க்கை வேணாம். இந்த ஊரில் இருக்கவங்க நல்லவங்க தான். கண்டிப்பாக என் பையன் ஊரில் இருக்கவங்கள காப்பாற்றினா எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் அதுக்கு பதவியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பதவி தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு சாவக்கேடு. தயவு செஞ்சு அதை உங்களோட நிப்பாட்டிக்கோங்க. சங்கு, நீ வா போகலாம். இதுக்கப்புறம் நீ எப்பயும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது, புரியுதா? ஆனால் அம்மா, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து தூக்க கலக்கத்துலேயே அவங்க அம்மாவுக்கு பின்னாடியே போயிடுவாங்கடா. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் ஒரு மாதிரி சேடாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கஷ்டமான ஒரு நைட் வந்து இன்னும் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதாவது சாயோட அப்பாவுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜங்குக்கோட அண்ணன் இருப்பாங்கடா. ஸோ அவங்கள தான் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாயோட அப்பாவும் நம்ம ஜங்குக்கோட தாத்தா இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு அப்புறம் யாருக்கு குடுக்கலான்றப்போ சாயோட கேரக்டர் அவ்வளோவா இல்லாதனால இவங்களோட அண்ணனுக்கு குடுத்துருப்பாங்க. அதாவது ஜங்குக்கோட பெரியப்பாக்கு. பட் அவருமே வந்து இறந்து போயிருப்பாரு. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு தான்டா. ஆனா அவங்க வந்து பயப்படுவாங்க. ஏன்னா, இப்போ ஒரு பொண்ணுங்க கேரக்டர்னாலே எப்படின்னு தெரியும்ல. அதுவுமே எந்த மாரி அப்புட்ன்னா, அவங்களோட அம்மா, அப்பா, அதாவது ஜங்குக்கோட தாத்தா, பாட்டி, அவங்க அண்ணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்த. இவங்க 5 பேருமே வந்து அந்த ஒரு கார்ல போய்க்கிட்டு இருப்பாங்கடா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா, அப்பதான் நியூ மேரிடு கப்புள்ன்றனால அவங்க கொஞ்சம் தனியா வந்துரலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஸோ அதில வந்து ஒரு ஆள கொல்றதுக்காக குடும்பத்தையே வந்து ஒரு கார் சாரி லாரி வந்து அடிச்சு தூக்கியிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாரி இருந்தாலும், அது மனசு ஏத்துக்கிறாதுல்ல. அதுவும் பொண்ணோட மனசு அப்படின்றப்ப, நம்ம ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதே மாரி தான் அவங்க ஜங்குக்கோட அம்மாவும் திங்க் பண்ணிட்டு, ஒருவேளை இந்த பதவியில இருக்கிறது வந்து சாய் ஃபேமிலியில இருக்கவங்க, ஏன்னா சாய் ஃபேமிலி தான்
குடும்பத்தில வந்து தலைமுறை தலைமுறையா வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தலைவரா இருப்பாங்க, அந்த ஊருக்கு. ஸோ திடீர்னு இவங்க வந்ததுலப்ப சாயோட கேரக்டரும் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து ஒரு மைண்ட் கால்குலேட் போட்டு தான் இந்த மாரிலாம் யோசிச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜங்குக்கையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மாரி ஆஃபீஸ்க்கு போக்கூடாது. ஏன்னா அப்படி போனா இவனுக்கும் எங்க அந்த பழக்கம் வந்துருமோ, அது புடிச்சிருமோ அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து இப்போ வரைக்கும் அங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஸோ நேத்து போனனால தான் இப்போ கொஞ்சம் அவங்கட்ட கத்திட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஏன் பிடிக்கல அவங்களுக்கு வந்து அந்த பவர்ல இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இத தாண்டா அவங்க ஹஸ்பண்டும் திங்க் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வெளிய தாண்டா வருவாங்க. அவங்க ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அங்க வந்திருப்பாங்க. "என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க?" "அது இல்லையா, அ நேத்துலேருந்து சாயா காணாமா, அதுக்கு கொல்லைப்புறத்துல எங்கேயாச்சும் படுத்திருப்பியான். போய் தேடுங்க." "இல்லையா, எங்களுக்கு ஏதோ பயமா இருக்கு. அவன் அவங்க அப்பாக்கோட பதவி அவனுக்கு குடுக்கலன்னு உங்க குடும்பத்தையே." ஷ்! அமைதியா இருங்க. அவ காது கேட்டா மனசு கஷ்டப்படும். அப்படின்ட்டு திரும்பி தாண்டா பார்ப்பாங்க. நம்ம மிஸ்ஸஸ் சியான் தாண்டா ஜங்கு கூட செம்ம கியூட்டா நடந்து வருவாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைங்க அந்த சின்ன பட்டு வேட்டி சட்டை இருக்குல்ல, அந்த மாரி தான் கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க வந்து ஒரு அ லிப்டிக் ரெட் இருக்கும்ல, அதில தான் ஒரு பட்டு சேலை கட்டியிருப்பாங்க. பட்டு சேலை கட்டி தலை நெறைய பூ வச்சு, ஒரு மகாலட்சுமி மாரி இருக்கும் பார்க்குறதுக்கே. ஊர் மக்கள்லாம் அவ்வளோ அழகா பார்ப்பாங்க அவங்கள 3 பேரையும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, தோட்டத்தில தண்ணி சரியா பாய்ச்சல் இருக்க மாட்டுதாம். அதான் மனு குடுக்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் முடியுமான்னு கேட்டாங்க. ஓ! எத்தன தடவ சொல்லியிருக்கேன், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு. ம். என்னைக்குமே ஒருத்தவங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. மொத உங்களுக்கு இன்னைக்கு வர வருமானத்துக்காக யோசிச்சு பிள்ளைங்க படிப்ப கெடுத்துறாதீங்க. இன்னைக்கு 4 எழுத்து கத்துக்கிட்டா, இந்த மாரி நீங்க யாரையும் தேட தேவையில்ல. ம்மா, எங்களுக்கு எல்லாமே ஐயா தான். அவர தேடி வரதுல என்ன இருக்கு? நம்மளுக்கு நம்ம தான் ஒருத்தவங்கள சார்ந்து இருந்துட்டோம். அத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடாது. என்னங்க, இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல கொண்டுட்டு வாங்க. புரியுதா? பிள்ளைங்க படிக்கணும்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து வேண்டியதா இருக்கு. அது கூட பரவாயில்ல தான். ஆனாலும் அட்லீஸ்ட் 5வது வரைக்குமாச்சும் நம்ம உள்ளூர்ல இருந்தா நல்லதுல்ல. நான் பேசியிருக்கேன்ம்மா. எப்படி இருந்தாலும் இந்த மாசத்துல வேலைய ஆரம்பிச்சுருவாங்க. கவலைப்படாத. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி எல்லாமே நான் பேசியிருக்கேன். இந்த மாசத்துல நல்ல முடிவு வரும். ம். சரிங்க. அப்படி மட்டும் இந்த ஊருக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க பேர தான்யா வைப்போம். அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரோட பேரு புஷன். அந்த பேர் தான் வைக்கணும். புரியுதா? அப்படின்ட்டுவாங்க. ஊர் மக்களே வந்து அவங்க கையெடுத்து வணங்குவாங்கடா. ஸோ அவங்களும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. புல்லட்ல தாண்டா செம்ம க்யூட்டா போவாங்க கப்பல்ஸு. நம்ம ஜங்குக்குலாம் அப்படியே அந்த வண்டிய தாண்டா அவங்க அப்பா கூட சேர்ந்து செம்மையா அப்படியே திருவிக்கிட்டே இருப்பாரு. அவங்க அம்மாலாம் திட்டுவாங்க, "இப்படி பண்ணாதன்னு." கேட்குற மாரியே இருக்காது. ஸோ நம்ம ஜங்குக்கும் எல்லாம் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த கோயிலுக்கும் போயிருப்பாங்கடா. அங்க போனோனே இவங்களுக்கு ஒரு மரியாத. அது வந்து எப்படி சொல்ல, அவங்க பெரிய இடத்துல இருக்காங்கன்னு ஒரு மரியாதை இல்ல. அவங்க நடந்துக்கிற விதத்த பொறுத்து ஒரு மரியாதை குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி எல்லாருமே அவங்கள வந்து மதிக்கிறது, அது ஜங்குக்கே பெருமையா இருக்கும். ஸோ ஃபைனலா சாமி கும்பிட்டு அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுட்டு, நம்ம ஜங்குக்கோட கையால தான்டா அங்க இருக்க எல்லாருக்குமே வேட்டி சட்டை குடுப்பாங்க. ஸோ அந்த அது வருஷம் வருஷம் வந்து அவங்க இறந்த அன்னைக்கு வந்து ஒரு சில பேர் கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த மாரி தான் கும்பிட்டு அவங்க ஃபேமிலி சார்பா வந்து எல்லாருக்குமே வேட்டி சட்டை குடுக்குறது, இந்த மாரி பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஜங்குக் அங்க இருக்க எல்லாருமே வந்து பிளெஸ் பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கே. ஃபைனலா அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான்டா வருவாங்க. ஸோ வீடு பார்த்தோம் அப்டின்னா ரொம்ப அமைதியா இருக்கும். எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். அங்க வேல பார்க்குறவங்களே ஆளே இருக்க மாட்டாங்க. என்னாச்சு? முத்தண்ணா அந்த மாரி யாரையுமே காணா? முத்தண்ணா? அதான் பேபி எனக்கும் ஏய் சரி, சரி. அதாம்மா எனக்கும் தெரியல. அப்பா, நீங்க ஏன் அம்மாவ பேபின்றீங்க? ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜங்குக். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ம்ஹ்ம். நான் போய் என்கிட்ட இருக்க எல்லா பொம்மையும்
ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டிட்டு வரேம்மா ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது ஜங்குக். போய் ஃப்ரெஷ் ஆகு. அட்லீஸ்ட் சுகாக்கும் ஜிம்மினுக்காச்சும் காட்டிட்டு வரேம்மா. நோ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான். ஏய் விடுடி, போயிட்டு வரட்டும், சின்ன பையன் தேல. ஓ ஓகேப்பா, தேங்க்யூ, பை பாய் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீ ஒருத்தன் தாயா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற அப்படின்ட்டு அங்கேருந்து போக தாண்டா போவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஷோல்டரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இவங்களுமே வந்து ஒரு மாதிரி ஷையாக தான் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வாயிலேருந்து ரத்தமாக வரும். எனக்கு எனக்கு என்னாச்சு பேபி, இங்கேருந்து ஓடிப்போ. ஆ, இங்கேருந்து போன்னு சொல்கிறல அப்படின்ட்டுவாங்க. ஸோ அப்போ தாண்டா கீழே பார்ப்பாங்க. ஒருத்தவங்க கழுத்து திரும்பி இருக்கும். ஸோ திரும்பி வந்து செத்து போய் தான் கீழே படுத்து கிடப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம அவங்களுக்கும் புரியுது. அதாவது மிஸ்ஸஸ் ஜியானுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க முதுகுல இருந்து ஒரு கத்தியை தாண்டா எடுப்பாங்க. அவங்க குத்தமே தான் கீழே படுத்துருக்கவங்கள திருப்பி விட்டுருப்பாங்க போல். என்னங்க சங்க கூட்டிகிட்டு மொத்தம் இங்கேருந்து போ, மொத்தம் நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டுவாங்க. பட் சடனாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 பேர் வந்திருப்பாங்கடா. நம்ம சாய் சேர்த்து 3 பேர். என்னண்ணா எல்லாருக்கும் திதி கொடுத்துட்ட போல. சாய்னி, ஓ எப்படி இருக்கா? என்னை விடவே உன்னை நல்லா பார்த்துக்கிறியான்னு நினைக்கிறேன். சாய், ஏய் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? என் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் பறிங்கிட்ட. கடைசியில் போனா போதுன்னு ஒருத்தவளை கல்யாணம் பண்ணேன். அவள் யாரும் என்னை விட்டு விட்டு போகிறதுக்கு? அதான் அவள் சொல்லியே முடிச்சிட்டேன். கையோட உங்கள் 2 பேரும் 3 பேரையும் முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. சேய், தப்பு பண்ணுற சாய் நீ. என் புருஷன் இந்த ஊர் நல்லதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தார். ஆனால் நீ இப்போ பண்ணுற தப்பு. இங்கே இங்கே இருக்கவங்களாம் எங்க கொண்டுட்டேன். ஆ சாய்னி பேபி, இங்கேருந்து போனி. எனக்கு அது ஏய் என்ன மாதம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் உங்களுக்கு காசு கொடுத்தேனா? 2 பேரும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டுவாங்க. ஸோ அவங்க 3 பேருமே வந்து அவங்க பக்கம் தாண்டா வருவாங்க. பட் மிஸ்டர் சான் வந்து அவங்க 2 பேரை வந்து ஸ்டாப் பண்ணி அடிக்க தாண்டா ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளேயே அவங்க வந்து மிஸ்டர் சான், அதாவது ஜங்குக்கோட அப்பாவோட வயிற்றுலேயே குத்திடுவாங்க கத்தியை வச்சு. அடிதடியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக வெட்டு குத்து தான். ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து உசுரே நின்றும். அவங்க வந்து ஸ்டாப் பண்ண தாண்டா போவாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து அவங்களே ஒருத்தவங்க குத்திடுவாங்கடா. அவங்களுக்கு அவ்வளோதான், மூச்சே நின்று போயிடும். தப்பு பண்ணுற சாய், கண்டிப்பாக அதுக்கு நீ கஷ்டப்படுவேண்ணா. என்ன கஷ்டப்பட போகிறேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இந்த ஊரில் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயும் இங்கேருந்து போயிட்டேன். அதனால என் மேலே எந்த பழியும் வராது அப்படின்ட்டு ஸ்மித் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட தாண்டா வருவாங்க, ஜங்குக்கோட அம்மா கிட்ட. ஸோ அவங்க அப்பா வந்து நீல் டவுன் பண்ணி தான் இப்போ உட்காந்துருப்பாரு. சாயோட காலை தாண்டா டைட்டாக பிடிச்சிட்டு போவிடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். அவங்க அம்மாவும் இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்க முடியாமல் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. தப்பு பண்ணுற சாய், பெரிய தப்பு பண்ணுற. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணான்ட்டு நீ தான் வேணும்னு வந்தால, அவன் கூட அனுப்பி வைக்கிறேன். அப்பயே நான் அவங்கள பிரிக்கலை. இப்போ மட்டும் நான் எப்படி அவங்கள பிரிக்க போகிறேன்? அவன் கூட போ அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கத்தியை வச்சு தான் ஜங்குக்கோட அம்மா கழுத்தில் அப்படியே ஒரு கோடு போட்டுருவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க அப்படியே அங்கேயே இறந்துருவாங்கடா. ஜங்குக்கோட அப்பாவை குத்த தாண்டா போவாங்க. பட் அது குத்த மாட்டாங்க, அப்படியே தள்ளி வந்துடுவாங்க. டேய் என்னை கொன்றுடா, வந்தேன்னு வச்சுக்கோவேன் சாவு. இன்னைக்கு எப்படி நான் தவிக்கிறேனோ அதே மாதிரி நீ சாவு. ஏய், நீ பெத்து போட்டது ஒன்று இருக்கும், இங்கே தான் இருக்கும், போய் தேடுங்கடா. டேய் என் பிள்ளைய விட்டுடா. உன்னை அந்த ஊரை விட்டு அனுப்புனது நான் தான். என் பிள்ளை ஒன்றும் பண்ணலை. கொல்லணும்னு நினச்சிட்டா திரும்ப கூட விட்டு வைக்கக்கூடாதுடா. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி நீ அனாதையாக இருக்கணும்.
இந்த ஊருக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். இதையும் அப்ப பண்ணு. அப்படின்டுவாங்க. சரி அங்க இருக்க எல்லாருமே வந்து ஜங்குக்க தான்டா தேடுவாங்க. பட் ஜங்குக் அங்க இருக்கவே மாட்டாங்க. ஐயா இங்க அந்த அவங்க இல்ல. ஏய் நல்லா தேடுங்கடா எங்க இருக்கான்னு? வெளிய எதுவும் இருக்கானா? இல்லையா, இல்ல. வெளிய எங்கேயுமே இல்ல. ஐயா ஊர்க்காரங்கலாம் இந்த சைடு தான் வராங்க. என்னடா சொல்ற? நான் இங்க இருக்கிறது தான் யாருக்கும் தெரியாதே. தெரியலையா? ஆனா ஊர்க்காரங்கலாம் என்கிட்ட தான் வராங்க. நம்ம சீக்கிரம் போணும். அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம சாய் வந்து ஜங்குக்கோட அப்பாவ தான்டா கொல்ல வருவாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து ஊர்க்காரங்கலாம் கதவ உடைச்சுட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஸோ சாயுமே தப்பிச்சா போதும்னு அந்த 3 பேரையும் அங்க விட்டுட்டு போயிருவாங்க. அந்த 3 பேருக்கும் அந்த வீடு புதுசுன்றனால எங்கிட்டு போணும்னு தெரியாது. அந்த ஊர்க்காரங்கலாம் வந்து அங்க இருக்க 3 பேரையும் அடிச்சு போட்டுருவாங்கடா. ஸோ அடிச்சு போட்டு அந்த அவங்கள தான் தேடி அவங்க கிட்ட தான் போவாங்க, ஜங்குக்கோட அம்மா கிட்ட. பட் அவங்க வந்து இறந்து கிடப்பாங்க. ஜங்குக்கோட அப்பா கிட்ட தான்டா போவாங்க. அவங்க வந்து இன்னும் உசுருக்கு போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. "ஐயா, ஐயா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம்." "அதெல்லாம் வேணாம் முத்தையா. மொத ஜங்குக் எங்க?" அப்பா!" அப்படின்ட்டு சவுண்டு கேட்கும். நம்ம ஜங்குக் தான்டா அந்த கூட்டத்துலேருந்து வருவாரு. இந்த ஊர்க்காரங்க கூட்டமா அவங்க வீட்டுக்குள்ள வரத பார்த்து தான் நம்ம யூஜின் கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அத பார்த்துட்டு தான் அவரும் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அவங்க கையில வந்து ஒரு பொம்மை இருக்கும்டா, டைகர் பொம்மை மாரி. ஸோ அத டைட்டா புடிச்சுக்கிட்டு தான் அவங்க அப்பா கிட்ட வருவாங்க. "ஜங்குக் இங்க வா." "அப்பா இங்க வான்னு சொல்றேல்ல." அப்படின்டுவாங்க. ஸோ முத்தையா தான்டா ஜங்குக்க அப்படியே கிட்டக்க கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட உட்கார வைப்பாங்க. "அப்பா, அம்மா." ம். அம்மாவுக்கு தாத்தா பாட்டிய பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் போயிருக்கா. "அப்பா போறேன்." "அப்பா பொய் சொல்றீங்க." "இல்ல ஜங்குக். அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன ஆனாலும் இந்த ஊரையும், இந்த ஊர் மக்களையும் விட்டுற மாட்டேன்னு." "அப்பா." "ப்ளீஸ் ஜங்குக். அப்பாக்காக." "அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, என்னைக்கும் உன் கூட தான் இருப்போம். எதுக்காகவும் என் பையன் அழக்கூடாது. அதே மாரி என்னைக்காச்சும் ஒரு நாள் என் சாவுக்கு யாரு காரணம்னு தெரிய வந்து, ஐயா போதும்யா பேசாதீங்க. மொத ஆஸ்பத்திரிக்கு போலாம் ப்ளீஸ்யா." அப்படின்ட்டு எல்லாருமே கெஞ்சுவாங்கடா. பட் ஆனா நம்ம மிஸ்டர் சான் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணாலே பிளட் ரொம்ப போய்க்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே புரியுது இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. எல்லாரும் அமைதியா இருங்க. ப்ராமிஸ் பண்ணு ஜங்குக். என்ன ஆனாலும் எங்களோட சாவுக்கு யார் காரணம்னு தெரிய வந்தாலோ, உங்கள பழிவாங்குற குற்ற உணர்ச்சி உனக்கு வரக்கூடாது. இந்த ஊருக்காகவும், இந்த ஊர் மக்களுக்கு என்னைக்குமே நீ உதவியா இருக்கணும். புரியுதா? நம்ம இந்த ஊருக்கு வரமே நம்மட்ட எதுவுமே கிடையாது. இந்த ஊர்ல இருக்கவங்க தான் நம்மள இவ்ளோ பெரிய ஆளாக்குனாங்க. அதுக்கு நன்றியா தான் அப்பாவும் சரி, அப்பாவோட முன்னாடி இருந்தவங்களும் சரி, இந்த ஊருக்கு நன்றியோட இருக்கோம். அதே மாரி தான் நீயும் இருக்கணும். இதுதான் அப்பாவோட ஆசை. அம்மாவோட ஆசையும். அது நிறைவேத்துவியா ஜங்குக்? கண்டிப்பாப்பா. கண்டிப்பா பண்ணுவேன். முத்தையா, எனக்கு என் பொண்டாட்டிய பார்க்கணும். அவகிட்ட என்ன கூட்டிட்டு போறியா? ஐயா! ப்ளீஸ் முத்தையா. அப்படின்டுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா நம்ம ஜங்குக் அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து படுக்க வைப்பாங்க. ஸோ அவர் அப்படியே அவங்க ஒய்ஃபோட கழுத்த தான்டா பார்ப்பாங்க. அத ரொம்ப ஷார்ப்பா கீச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மகாலட்சுமி மாரி இருந்திருப்பாங்க காலையில. ஸோ எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இழந்துட்டோம். நம்ம பையன அனாதையா விட்டுட்டு போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கே குற்ற உணர்ச்சி மாரி இருக்கும். ஜங்குக், அப்பாவையோ, அம்மாவையோ மன்னிச்சிருடா. நாங்க எப்பயுமே உன் கூட மட்டும் தான் இருப்போம். புரியுதா? ம். மன்னிச்சிடுவேல? ப்ளீஸ்ப்பா. என்னை விட்டு போகாதீங்கப்பா. ம்மா, ம்மா எந்திரிம்மா, ம்மா. ஜங்குக், என் பையன் அழக்கூடாது. உன் அம்மாவுக்கும் பிடிக்காது. யார் முன்னாடியும் இந்த ஜியான் ஜங்குக் அழக்கூடாது. புரியுதா? கண்ணத்தோட. அப்பா, கண்ணத்தோட.
இப்ப சிரி. அப்பாவுக்கு உன்னோட அந்த அழகான முயல்குட்டி சிரிப்ப கொடு பாப்போம். அப்பா, சிரிப்பா. அப்பா ஆசைப்பட்டு கேட்குறேல்ல. அப்படின்டுவாங்க. ஜங்குக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா சிரிப்பாரு. அங்க இருக்க எல்லாருமே அழுவாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே. ஸோ ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இந்த மாரி சாய் வந்து இப்படி பிளான் போட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஊர் மக்களெல்லாம் கூட்டிட்டு. ஆனா அதுக்குள்ளயும் இது இவ்ளோ முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் வரக்குள்ளயும் இவ்ளோ முடிஞ்சிருச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க எல்லாருக்குமே. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா சிரிப்பாரு. அவங்க அப்பா அப்படியே அத பார்த்துக்கிட்டே மூச்ச விட்டுருவாங்க. அவங்க கண்ணு வந்து அப்படியே தொறந்தே தான் இருக்கும். ஸோ ஜங்குக்லாம் அழுவாங்க. முத்தையா தான் அப்படியே அவங்க நெஞ்சில வந்து ஜங்குக்க சாய்ச்சுக்கிட்டு, ஜங்குக்கோட அப்பா கண்ண வந்து மூடுவாங்களாம். அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஊரே அன்னைக்கு ஃபுல்லாமே சோகமா தான் இருக்கும். அந்த சடங்கு, சம்பிரதாயம் நடக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப போகும். 2 பேரும் அந்த கப்பிள்ஸ் வந்து ஒண்ணா இறந்திருப்பாங்க. இந்த ஒரே நாள் இதே நாள் தான் அவங்க குடும்பத்தையும் அவங்க இழந்திருப்பாங்க. இன்னைக்கு இதையும் இழந்திருக்காங்க அப்படின்றப்ப, ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த கஷ்டத்தோட தான் அன்னைக்கு வந்து ஜங்குக்கோட லைஃப்பும் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான்டா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அது வந்து இப்ப பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு இல்லாம, அ மிஸ் மிஸ்டர் ஜியான் அ ஆஃபீஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ மிஸ் ஜியான் மட்டும் தான் இருக்கும் பேரு. ஆஃபீஸ் இது எதுவுமே வேணாம். மிஸ் ஜியான் மட்டும் வச்சுக்குருவோம். அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த பேர் பலகையே அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள தான் அப்படியே ஒரு கார் வரும்டா. காரே வந்து பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் இருக்கும். கப்பல் மாரி இருக்கும்டா கார் பார்க்கறதுக்கே. உள்ள வந்து நின்ற உடனே அங்க இருக்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்றுவாங்க, கார் நின்றதுக்கே. ஸோ ஒரு பெர்சன் தான்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷர்ட்டு, அந்த ஒரு கேஷுவலா பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட் போட்டு, அப்புறம் பிளாக் ஷூ இதெல்லாம் போட்டு தான்டா நடந்து நேரா அந்த ரூம்குள்ள போவாங்க. ஸோ அங்க இருக்க எல்லாருமே அந்த பெர்சன பார்த்தோனே எந்திரிச்சு நின்றுவாங்க. பட் அந்த பெர்சன் யாருக்குமே எந்த ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்காம அவரோட சேர்ல தான் போய் உட்காருவாங்க. "ஐயா, என்னாச்சு?" "ஐயா, அது காலேஜ் கட்டுறதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அத பார்க்குறதுக்கு கலெக்டர் வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா அங்கனக்குள்ள கட்டிர்லாம்." "ம். சரி. சாயந்தரம் அத மாத்தி விட்டுருங்க." "சுகா எங்க?" "அ சுகா வந்து இன்னைக்கு ஒரு நாள் லீவு கேட்டாரு. அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம். ஜிமினுக்கா. என்னாச்சு?" "தெரிலயா. 2 நாள் முடியாம இருக்குன்னு இன்னைக்கு லீவு கேட்டிருக்காங்க." "ம். அப்புறம் ஐயா, எத்தன தடவ சொல்லியிருக்கேன். ஐயா ஏன்னு கூப்பிடாதீங்க. ஜங்குக்ன்னு கூப்பிடுங்க. உங்களோட நான் சின்ன பையன் தான்." "நீங்க சின்ன பையனா இருந்தாலும் இருக்கிற பதவின்னு ஒண்ணு இருக்குல்ல. இத்தன வருஷம் இதுக்கு முன்னாடி உங்க அப்பா இருந்து எங்கள வழிநடத்துனாரு. இப்ப நீங்க இருக்கீங்க. அதுக்கான ஒரு மரியாதை குடுக்கணும்ல. இந்த மரியாதை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த மரியாதைலாம் எனக்கு தேவை கிடையாது. என் பேர சொல்லி என்ன கூப்பிடுங்க. அப்புறம் ஸ்கூல்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாமே உங்க புண்ணியத்துல நல்லா போய்க்கிட்டு இருக்கியா? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு மீட்டிங் இது ஒண்ணு மட்டும்தான்யா. வேற எதுவுமே இல்லையா? ம். சரி. அப்புறம் ரைஸ் மில்ல வந்து எல்லாமே பார்த்தீங்களா? எல்லாம் செக் பண்ணீங்களா? ஆ, அதெல்லாம் செக் பண்ணிட்டேன்யா. தோட்டம் தொரவு எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அப்புறம் முத்தையா அன்னைக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு அம்மா எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ம். சரிய்யா. அதுக்கப்புறம் எப்பயும் போல மத்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருங்க. நான் போய்க்கிறேன். ம். சரி, அப்ப நான் வரேன். அப்படின்னு அந்த பெர்சன் போயிருவார்றா. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவங்களோட அந்த ஃபோன தான்டா எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதில வந்து அவங்க அம்மா, அப்பா கூட ஒரு 11 வயசுல இருந்த அந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். ஸோ அத தான் ஒரு மாரி கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன்மாப்பா. நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையும் நான் நல்லபடியா கொண்டு வந்துட்டேன். இந்த ஊர நீங்க எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அந்த மாரி நான் இப்ப மாத்திட்டேன். மொத
இன்னும் யாருமே இதை கிராமம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. 10 வருஷம் ஆச்சு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னையே மிஸ் பண்ணுவேண்டா தம்பி பயலே அப்படின்ட்டு அவங்க அம்மா வயிறை தாண்டா பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம எப்பயும் போல் ஜங்குக்கு எழுப்புற மாதிரி தான் அவங்க அம்மா வந்து எழுப்பியிருப்பாங்க. டேய் உன்னையவே எழுப்ப முடியல, இல்லை இன்னொரு பையன் வந்துட்டா என்ன பண்ண? என்னம்மா சொல்கிறீங்க? என்ன பேபி சொல்கிற? சார் அன்னைக்கு தேல சொன்னீங்க இன்னொன்று பார்த்தா ஷேர் பண்ணுவேன்னு. அப்போ ரெடி ஆகிக்கோங்க. ஏய் என்னடி சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஏய் 2 மந்த்தா? என்னடி? எனக்கு டேட்ஸ் எப்பயுமே தள்ளி போகிறது வழக்கன்றனால நானும் அந்த மாதிரி நினச்சி ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அப்புறம் பையன்னு சொன்னாங்க. உண்மையாவா? அம்மா அப்போ எனக்கு தம்பி பாப்பா வரப்போகிறானா? ஆமாம், எனக்கு அழகான தம்பி பாப்பா வரப்போகிறான். சந்தோஷமா? ரொம்ப வா எனக்கு தம்பி பாப்பா வரப்போகிறான் அப்படின்ட்டு ஜங்குக் அந்த வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக பார்த்து ரசிப்பாங்கடா. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்து தாங்க நம்ம ஜங்குக் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் 10 வருஷம் தாண்டி இருக்கலாம், அது வந்து ஜங்குக் அதை வெளியே காட்டாமல் இருந்திருக்கலாம். அது ஆனால் அந்த வலி கஷ்டம் இன்னும் ஜங்குக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா ரத்த வெள்ளத்தில் இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாமல் போனது, அதெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ இதுவே வந்து இன்னும் ஜங்குக்கு ரொம்ப அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளேயோ ஒரு பெயின்குள்ளேயோ தள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே மீட்டிங்கெல்லாம் முடிச்சிருக்குண்டா. வழக்கம் போல் கோயிலுக்கு தான் போவாங்க. ஸோ திதி கொடுக்குற இடம்தான். அவங்க தாத்தா பாட்டி, அவங்க பெரியப்பா சொன்னேன்ல, ஸோ அவங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் குழந்த, இப்போ அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஒரு உருண்டை அந்த திதி கொடுக்குறது வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு கோயிலில் போய் அந்த மாட்டுக்கு வந்து புல் கொடுப்போம்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்பயும் போல் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேட்டி சட்டை கொடுப்பாங்கடா. ஸோ கொடுத்துட்டு நேராக வந்து நம்ம யூஜின் வீட்டுக்கு தான் போவாங்க. ஸோ ஏதோ முடியலைன்னு சொன்னான் அப்படின்ட்டு. ஜங்குக் என்னடா இங்கிட்ட வந்திருக்க? அதெல்லாம் இல்லை சுகா, ஜிமினுக்கு ஏதோ முடியலைன்னு சொன்னாங்க. அண்ணன் நீங்களா? என்னடா செய்யுது உடம்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்கேன். அது வந்து என்னன்னா, என்னடா என்னாச்சு? உனக்கு ஒரு மருமகன் வரப்போகிறாண்ணா, அதுதான். உண்மையாவா? இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். 2 வீக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. சுகா என் தம்பியை நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ கவலைப்படாத. குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ ஆஃபீஸ் பக்கம் வர வேணாம். அதெல்லாம் என்னால் முடியாது, கொன்றுவேன் வந்தேன்னா. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நானும் ஆஃபீஸ்க்கு வர தான் போகிறேன், என்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. குழந்தையும் சரி நானும் சரி 2 பேரும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கோம். அதனால நீங்கள் பயப்பட வேணாண்ணா ப்ளீஸ். அது இல்லைடா, அது பயப்படாதீங்கண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் சுகாவும் சரி நீங்களும் சரி ஊரில் இருக்கவங்களும் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க. நான் எங்கே இருந்தாலும் சேஃபாக தான் இருப்பேன், பயப்படாதீங்க, புரியுதா? அப்புறம் வெளியே நின்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோன்னு, நம்ம உள்ளே வாங்க. இதுவரை நல்ல விஷயம் கேட்டு வந்திருக்கேன்னா, வீட்டில் நிறையா சாப்பாடு பண்ணியிருக்கோம், வாங்க சாப்பிட்டு போகலாம். இல்லைடா வேணாண்ணா, வான்னு சொல்கிறேல, நீ அங்கே போய் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு உள்ளே தாண்டா கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு நினச்சிருந்தா அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். இப்போ ஜங்குக்கு என்னன்னே தெரில, அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
அது வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தாலுமே வந்து, அந்த வீட்டுக்குள்ள வந்து வேலைய முடிச்சுட்டு போயிருவாங்க. அங்க வந்து இதுவரைக்கும் யாரையுமே ஸ்டே பண்ண விட்டது கிடையாது ஜங்குக்கு. அதில இருக்க ஒவ்வொரு பொருளுமே இன்னுமே அவங்க அம்மா எங்க வச்சிருப்பாங்களோ, அந்த இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்கும். அந்த வீட்டோட பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா வந்து பிளாக் அடிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த வருஷம் திரும்பினோனே பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, ஸோ அப்ப அடிக்கும்போது நம்ம ஜங்குக்கு தான் ஃபுல்லா பிளாக் அடிக்க சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து ஒரு கலர்ஸும் இருக்காது இப்ப ஜங்குக்கோட வீட்ல. ஸோ ஜிமினோட வீட்ல டின்னர முடிச்சுட்டு அங்க தான்டா போயிருப்பாங்க. அதே ஒரு எம்ப்டினஸ் தான் அவங்கள கூப்பிடும். ஸோ சின்ன சின்ன எல்லா பொருளையும் அவங்க அம்மா இருந்தா எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்களோ, அந்த மாரி தான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கலர்ஸ மட்டும் டோட்டலா பிளாக்கா மாத்திருப்பாங்க. அது வந்து எத குறிக்குது அப்டின்னா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அந்த பிளாக் அப்டின்றது அவரோட எமோஷன்ஸ வந்து அவர வெளிய காட்டுறத ஸ்டாப் பண்ணும் அப்டின்ட்டு நம்புவாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் அவர் லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடாது அப்டின்றதுக்காக தான் அந்த பிளாக் கலரே அவர் அடிச்சிருப்பாரு. அந்த ஊர் மக்களுக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம ஜங்கூக்க வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து அவங்க இல்ல அப்டின்றத அவங்க நெனைப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான்டா அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய கேப் கொண்டு வரும். நம்ம ஜிம்மினுக்கும், ஷுகாக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து ஜங்கு கேட்குற மாரி கிடையாது. ஸோ அவருமே வந்து நேரா அவங்க அம்மா, அப்பா ரூமுக்கு தான்டா போவாங்க. அங்க தான் வந்து நம்ம ஜங்குக் தூங்குவாரு போல. ஸோ அந்த ரூம் மட்டும் தான்டா கலரா இருக்கும். மத்த எல்லா ரூமுமே வந்து பிளாக்டா தான் இருக்கும். ஆனா அந்த ரூம் மட்டும் இன்னும் அவங்க அம்மா, அப்பா இருக்கும்போது என்ன கலர்ல இருந்துச்சோ அதில தான் இருக்கும். ஸோ சின்ன வயசுல அவங்க அம்மா, அப்பா கூட தான் தூங்கியிருப்பாங்க ஜங்குக்கு. ஸோ அதனால அந்த ரூம் வந்து ஒரு பெரிய மெமரீஸா இருக்கும். ஸோ அப்படியே டயர்டா வந்து அந்த பெட்ல தான்டா படுப்பாரு. அப்பா! இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேலை தெரியுமாப்பா? சத்தியமா முடியல. கை, கால்லாம் வலிக்குது. நீ எப்படிதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டியோ? கண்டிப்பா நீங்க இருந்தா பெருமைப்படுவீங்களாப்பா, நான் பண்றத பார்த்து? ம். சாரிம்மா. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொறுப்பெடுத்து நான் பண்றேன். ஆனா அந்த ஊர்க்காரங்கலாம் ரொம்ப நல்லவங்கம்மா. என் கஷ்டத்த அவங்க கஷ்டத்தா பார்க்குறாங்க. என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ம்மா. நான் சந்தோஷமா இருக்கேன்னு சந்தோஷமா தாம்மா இருக்கேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்க அப்பா, அம்மா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்டா. நம்ம ஜங்குக்கு வந்து நடுவுல உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பாவும், அம்மாவும் அவங்க பக்கத்துல உட்காந்து ஜங்குக்கோட 11 வயசு ஃபோட்டோ. ஸோ அத வந்து ஹக் பண்ற மாரி தான் இருக்கும் ஜங்குக்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும்டா. நம்ம ஜங்குக் வந்து அதுல அவ்ளோ அழகா சிரிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாரு. அப்படியே அத பார்த்துக்கிட்டே தூங்கியிருப்பாரு. ஸோ நைட்டு ஒரு 2:00 கிட்ட இருக்கும். மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ திடீர்னு யாரோ ஜங்குக் வீட்டு கதவ தட்டுற மாரி இருக்கும். ஸோ ஜங்குக்கும் கன்ஃப்யூஸா தான் போய் ஓப்பன் பண்ணுவாரு. பார்த்தா ஒரு 18 18, 20 கிட்ட ஒரு வயசு இருக்க ஒரு பையன் தான்டா. ஸோ உடம்பெல்லாம் காயமா இருக்கும். அவன் கூட வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் விவரம் தெரியிற மாரி ஒரு குழந்தை தான்டா. ஒரு 6, 7 வயசு கிட்ட இருக்கும். ஸோ அந்த பையன தான்டா அப்படியே அவன் நெஞ்சில வந்து சாய்ச்சுட்டு ஒரு மாரி உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த மாரி தான் வந்து உடம்பு வச்சிருப்பாங்க அவங்க உடம்ப ஒட்டி. அந்த பெர்சனும் இத வந்து ஒரு மாரி கஷ்டமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "யார் நீ? என்னாச்சு? ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு எங்கள காப்பாத்துங்க. எங்கள கொலை பண்றதுக்காக நெறைய பேர் தொரத்திட்டு வராங்க. எங்கள காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார்." "சரி, சரி உள்ள வாங்க. தேங்க் யூ ஸோ மச் சார்." அப்படின்ட்டு உள்ள தான்டா போவாங்க. ஸோ ஜங்குக் இதுவரைக்கும் விட்டதே கிடையாதாம். பட் அந்த பெர்சனோட நிலைமைய பார்த்துட்டு ஜங்குக்கும் உள்ள விட்டுருப்பாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னுவாங்க. "அதான் அங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு துண்டு எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு வேற ரூம்ல இருந்து தான்டா 2 துண்டு எடுத்துட்டு வந்து அந்த பெர்சன்ட்டையும் அந்த சின்ன குழந்தைய பார்த்துட்டு தான்டா குடுப்பாங்க. ஸோ அந்த பெர்சனும் டக்குனு வந்து அவங்க ஹேர் இதெல்லாம் தொடச்சுட்டு அந்த குழந்தைய தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு தான்டா அப்ப தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் வந்து நேரா அவங்க ஃபோன தான் எடுப்பாங்க. "ஷுகா, உடனே ஒரு டாக்டர கூட்டிட்டு வீட்டுக்கு வா." "என்னாச்சு ஜங்குக்?" "எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது." "அப்புறம் வரமே ஜிமினையும் கூட்டிட்டு வா." "ம். சரி ஜங்குக்."
அப்படின்டுவாங்க. ஸோ எல்லாரும் 2 கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்திருப்பாங்கடா. ஸோ அவங்கலாம் பயத்தோட தான் வந்திருப்பாங்க. என்ன ஜங்குக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணா அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பெர்சன் உள்ள உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு மாரி கன்ஃப்யூஸோட தான் ஜங்குக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "ஜங்குக் இது டாக்டர் எங்க? இதோ ஜிமின் கூட வராங்க." அப்படின்டுவாங்க. ஸோ ஜிமின் அந்த டாக்டரும் தான்டா வந்திருப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கய்யா. உங்கள திருத்தவே முடியாது. மொத அவங்க 2 பேருக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. அப்புறம் ஜிமின் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னேன் சுகாட்ட. ஆ இந்தா இருக்கு ஜங்குக். அவங்கட்ட குடுத்துரு. அப்படின்ட்டு அந்த பெர்சன ஒரு மாரி பார்த்தும் பார்க்காத மாரி தான்டா சொல்லுவாங்க. அந்த பெர்சனோட கண்ண பார்த்தா அவ்ளோ பயம் இருக்கும். ஒரு மாரி அந்த குழந்தைய நெஞ்சுக்கிட்ட தான் சாய்ச்சு புடிச்சிருப்பாங்க. "சார் நீங்க இப்படி புடிச்சிருந்தா குழந்தைய எப்படி செக் பண்றது?" "அதெல்லாம் இப்படி செக் பண்ணுங்க." அ அன் உங்க என்னங்க அது ப்ளீஸ் இப்படியே செக் பண்ணுங்க என்னாச்சுன்னு. அப்படின்ட்டு ஒரு மாரி பயத்தோட அந்த குழந்தைய விடாத மாரி தான்டா இருப்பாங்க. ஸோ டாக்டருக்குமே எப்படி செக் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நம்ம ஜிம்மின் தான் நிலைமைய புரிஞ்சுட்டு அந்த பெர்சனோட தோள்ல கை வைப்பாங்க. வைக்கும்போதே அந்த பெர்சன் ஒரு மாரி பயந்து நடுங்குற மாரி தான் இருக்கும். அப் "நீங்க பயப்படாதீங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அ இப்படி வச்சிருந்தா குழந்தைய எப்படி செக் பண்ண முடியும்? அடிக்கிற மழைக்கு சின்ன குழந்தை வேற. டக்குன்னு உடம்பு முடியாம போயிரும். கொஞ்சம் காட்டுனீங்கன்னா டாக்டர் செக் பண்ணுவாங்கல்ல. எங்கள நம்பலாம். ப்ளீஸ்" அப்படின்டுவாங்க. ஸோ அந்த பெர்சனும் டக்குன்னு குழந்தைய ஒரு மாரி எல்லாரையும் பார்த்துட்டு தான்டா அந்த குழந்தைய லைட்டா தான் அவங்க செஸ்ட்லேருந்து விலகி வச்சிருப்பாங்க. ரொம்பலாம் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ட தான் டாக்டர் செக் பண்ணுவாங்க. "குழந்தைக்கு எத்தன வயசு?" "அ அ 5 நடக்குது." "ம். பேரு?" "அது எதுக்கு?" "இல்ல மாத்திரை எழுதணும் அதுக்கு தான்." அப் பேரு செ செ ஜெகன். ஓ! சரி. ம். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. மழையில நனைஞ்சிருக்கனால லைட்டா ஜலதோஷம் தான் பிடிக்குது. "சுகா, நீ நாளைக்கு வரும்போது டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. இப்போதைக்கு நான் இன்ஜெக்ஷன்." ம்ஹ்ம். ஊசியெல்லாம் வேணாம். ஊசினா எனக்கு வலிக்கும்." "இல்லங்க. சின்ன சளின்றப்ப ஊசி போட்டு சரி பண்ணிடலாம். சின்ன குழந்தைக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதான்." "இல்ல. ஊசியெல்லாம் வேணாமே ப்ளீஸ். நாங்க இதுவரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு ஊசியும் போட்டது கிடையாது. ப்ளீஸுங்க. ஊசி வேணாம்." "அ சரி அட்லீஸ்ட் அப் ஜிமின் கஷாயமாச்சும் வச்சு குடு. அப்புறமேல குழந்தைக்கு." "ம். சரி டாக்டர்." "அப்புறம் உங்களுக்கு?" "இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." "இல்லங்க. உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா செப்டிக் ஆயிரும். ஒரு டிடி இன்ஜெக்ஷனும் போடணும். உங்க தலையில காயத்த பார்த்தா யாரோ அடிச்ச மாரி இருக்கு." அப்படின்டுவாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஜிம்மின்னு எல்லாருமே நோட் பண்ண அந்த ஃபோர்ஹெட்ல காயம் இருக்கிறது. ஸோ நம்ம ஜிம்மின் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு குழந்தைய தான்டா டேங்கோட ஹேண்ட்லேருந்து எடுப்பாங்க. நம்ம டேங்க் உசுரே போன மாரி இருக்கும். டக்குனு எந்திரிச்சுட்டு அந்த குழந்தைய தான்டா வாங்க போவாங்க. பட் அதுக்குள்ளேயும் நம்ம ஜிம்மின் தான் அந்த குழந்தைய சாஃப்ட்டா கேர் பண்ணிக்கிருவாங்களா, ஸோ அதிலேயே நம்ம அந்த பெர்சன ஸ்டாப் பண்ணிருவாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எங்க எதிரிய கூட நாங்க பாதுகாப்பா தான் பார்த்துக்குருவோம். அ இந்த குழந்தை இங்கேயே உங்க முன்னாடியே நான் வச்சிருக்கேன். அதுவரைக்கும் உங்க காயத்துக்கு மருந்து போடுங்க. உங்க உடம்புல எல்லா இடமும் காயமா இருக்கு. ப்ளீஸ்." அப்படின்டுவாங்க. ஸோ அந்த பெர்சனுக்கும் உங்கள பார்த்தோனே ஓகே நம்பலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு 1% நம்பிக்கையில தான்டா உட்காருவாங்க. ஸோ டாக்டரும் அப்படியே அந்த பெர்சனோட ஃபோர்ஹெட்ல இருக்க எல்லா அந்த பிளட் இதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு, அப்புறம் கை இதில கால்லலாம் அங்கங்க சிரைச்சு விட்டுருக்கும். ஸோ அதில தான்டா பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அ "உங்க பேரு?" "டெ டெயாங். கிம் டெயாங்." "ம். வயசு?" "ப ப பத் 19." "ஓ! சரிங்க. சுகா, மாத்திரை இப்ப நான் எதுவும் கொண்ட்டு வரல. அவசரத்தில வர சொன்னனால, நார்மல் கிட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாத்திரையும் ஜங்குக்குக்குன்னு நெனச்சு ஜங்குக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். நாளைக்கு நீ நேர்ல வாங்கிக்கோ சுகா. காலையில ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வர முடியாதுல்ல.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே நல்லா ரெஸ்ட் வேணும். மழையில வேற வந்திருக்காங்க. உடம்பெல்லாம் நடுக்கமா இருக்கு. கொஞ்சம் உடம்ப இதமா வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைக்கு கண்டிப்பா இப்போ கசாயம் ஏதாச்சும் அரைச்சு குடு ஜிமின். நம்ம வெத்தல, மிளகு இருக்கும்ல, அத கூட குடு. அ மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் டேயாங் ம். அ இந்த ட்ரெஸ்ஸிங் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கணும். காலைல எந்திரிச்சோனே ஒரு ட்ரெஸ்ஸிங் மாத்தணும். அ சரி. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சுகாட்ட குடுத்து விடுறேன். நீங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படின்ட்டு நம்ம டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் டேங்க் வந்து போட்டு போயிருப்பாங்கடா. ஒரு ஃபீவர் வராம இருக்கிறதுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷனு. ஸோ அத தான் வந்து போட்டு வந்து நம்ம ஜங்குக்ட்டயும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் ஒரு மாரி இதுதான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அண்ணன் இவங்கள வேணா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? ஏய் ஜிமின், வெளியே எப்படி மழை பெய்யுதுன்னு பார்க்குறேல்ல, இந்த மழையில் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அவ்வளோ வசதி எப்படி? இல்லை பரவாயில்ல, நான் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். மழை நிட்டதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். சுகா, நீ ஜிமினை கூட்டிகிட்டு கிளம்பு. சரி ஜிமின், நீ குழந்தைக்கு கஷாயத்தை அரைச்சி கொடுத்துட்டு கிளம்பு. காலைல நீ மருந்தோட வா சுகா, புரியுதா? அப்புறம் சாரி ஜிமின், இந்த மாதிரி நேரத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கோம். நீ எதுவும் பயப்படாத, புரியுதா? அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கட்டும். அதாவது கொஞ்சம் உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வாங்க. ஸோ யூமினுக்குமே வந்து கொஞ்சம் ஷாக்காக தான்டா இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் யாரையுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ண. நம்ம இது எப்படி சொல்ல, தெரிஞ்சவங்களே பண்ணாதப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை எப்படி விட்டான் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான்டா அப்படியே நம்ம டேங்கே அந்த குழந்தைய தான் பார்ப்பாங்க. ஸோ டேங் வந்து ஜிம்மின் வந்து அந்த குழந்தைய கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு தான் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து டேங் கையில் தான் இருக்கும். அந்த குழந்தைய தான் ரொம்ப செக்யூராக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே விட்டால் அந்த குழந்தை நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. அந்த குழந்தையோட அப்பா யார்? இது உன் குழந்தை தால? ஆமாம். அப்போ அந்த குழந்தையோட அப்பா யார்? ஏன் எனக்கு உங்களை பார்த்துக்கிற தெரியாதா? அது வந்து அண்ணா ப்ளீஸ், அவனே ஏற்கனவே அடிபட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றுக்கு படாத. அது இந்த குழந்தை என் குழந்தை தான். ஆனால் அப்பான்னு இந்த குழந்தைக்கு யாரும் கிடையாது. நீ எதுவும் சொல்ல தேவை கிடையாது. நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு. நான் குழந்தைக்கு கஷாயம் எடுத்துகிட்டு வரேன். அண்ணா, கஷாயத்துக்கு எதுவும் இங்கே இல்லை. நான் வீட்டில் போய் செஞ்சு சுகாட்டை கொடுத்து விட்றேண்ணா. சரி ஜிமின். அப்புறம் இதில் உனக்கான ட்ரெஸ் இருக்குது. ஈர துணியோட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. குழந்தை இருக்குன்னு தெரியாது. இருந்தால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால் இப்போதைக்கு குழந்தைய துண்டில் கட்டிக்கோ. ஏன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. தேங்க்ஸ் அப்படின்ட்டு டேங் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே நிற்க தாண்டா செய்வாங்க. நான் ஸ்டில் நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே நம்ம டேங்க்கு தெரியாது. ஜிமின், என் ரூம் பக்கத்தில் இருக்க ரூமை காட்டு. என்னண்ணா, எப்படி ஹாலில் ட்ரெஸ் மாற்றுவானா? இல்லைண்ணா, என் கூட வா அப்படின்ட்டு ஹாப்பியாக தாண்டா டேங்க வந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சுகா அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடி. என்ன ஆச்சுன்னு பார்த்து அவங்கள அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். ஆச்சரியமாக இருக்குது ஜங்கு, திடீர்னு நீ இப்படி ஒருத்தவங்க மேலே கேர் எடுக்கிறதுலாம். இது கேர்லாம் கிடையாது சுகா. இந்த ஊரில் இருக்க எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஊரில் உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது. ஆனால் நீ அப்படி யாரையும் வீட்டில் தங்க விட்டது கிடையாது.
எத்தனையோ பேர் ஹெல்ப்புன்னு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நீ யாரையுமே கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க விடுவ. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் அந்த குழந்தைக்காக தான் பண்ணுறேன். தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத. நான் எதுவுமே இப்போ யோசிக்கலை. சரி, அப்போ நான் ஜிம்மினை கூப்பிட்டு கிளம்புறேன். அப்படின்ட்டுவாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தா அப்படின்னா நம்ம ஜிம்மின் தாண்டா டேங் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. டேங், நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிலாம் யாரும் கிடையாது. எனக்கு ஜெகன், இந்த குழந்தைக்கு நான், அவ்வளோதான். புரியுது. சரிட்டா, நீ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ. அது வரைக்கும் நான் குழந்தையோட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. பட் எனக்கு வந்து தனியாக வந்து குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அகெயின் சொல்கிறேன்ட்டேன், இந்த ஊரில் யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் உதவின்னு கேட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக நீ இப்போ எங்கள் பொறுப்பு, நம்பிப்போ. இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்கடா. நம்ம டேங்கும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாதிரி தான் வருவாங்க. ஸோ ஜிம்மின் அதுக்குள்ளேயும் குழந்தைய வந்து லைட்டாக அந்த ஈரமாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ட்ரையர்லாம் போட்டு விட்ருப்பாங்க ஹேருக்கு மட்டும். ஸோ பவுடர்லாம் அடிச்சுட்டு குழந்தைய தாண்டா ஒரு துண்டில் அழகாக ரேப் பண்ணி தூங்க வச்சுருப்பாங்க. டேங்க்கே பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். குழந்த ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 7 வயசு 5 வயசுன்னு சொன்னேன்ல குழந்தைக்கு. அதான் 5 வயசு குழந்த மாதிரியே இல்லை. அதான் சரியாக சாப்பிட மாட்டான். அதான் நீயும் இளைச்ச மாதிரி தான் இருக்க. 19 வயசு பையன் மாதிரி இல்லை. நான் பார்த்தோன்னே 16 17 தான் நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. சரி, தேங்க்ஸ். அப்புறம் குழந்தைக்கு கஷாயம் அதை நான் சுகாட்ட கொடுத்து வர்றேன். அதை அப்படியே கொடுத்துட்டு தூங்க வைக்காத. குழந்தைய கொடுத்து கொஞ்சம் தோள்பட்டையில் தட்டி கொடுத்துட்டு தூங்க வை, புரியுதா? தேங்க்ஸ் ஜிம்மின் அப்படின்வாங்க. ஜிம்மினும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்கடா. ஸோ சுகாவும் ஜிம்மின் வந்தோடனே ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு போயிருப்பாங்க. ஜங்குக் வந்து அந்த ரூமில் தாண்டா உட்காந்துருப்பாங்க. அப்படியே வந்து அந்த ஹால்லே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் வந்து ஜங்குக் இருக்க மாட்டாங்க. ஜங்குக் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனப்போ அவங்க ஃபேமிலியோடு எடுத்திருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி, அவங்க பெரியப்பா பெரியம்மா. அதில் வந்து அவங்க கல்யாணம் ஆன போஸ்டில் வந்து அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. அதே இது பக்கத்தில் வந்து ஜங்குக் அவங்க அப்பா அம்மாவோடு இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஜங்குக்கை வந்து அவங்க அம்மா ஹக் பண்ண மாதிரியும் அவங்க அம்மா வந்து அப்பா ஹக் பண்ண மாதிரியும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கணும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ். அதை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம டோர் நாக் சவுண்டு கேட்கும். நம்ம சுகா அண்ட் ஜிம்மின் வீடு பார்த்தோம்னா ரொம்ப தூரம்லாம் இருக்காது. ஸோ நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜிம்மின் வந்து வெளியே வெயிட் பண்ணி டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க உள்ளே. அது மட்டும் இல்லாமல் கூப்பிட்டோன்னே டக்குன்னு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு போகும்போது கூட அவங்க நடந்து வந்திருக்கன்றனால கொடையில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து டேங்கையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னா சுகா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சுகா வந்துட்டு ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் தாண்டா கொடுக்குறாங்க. எதுக்கு இவ்வளோ? அது இல்லை, நாளைக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் டேங்க்கு ட்ரெஸ்ஸு ஜிம்மின் கொடுக்க சொன்னான். அதுக்கப்புறம் இல்லை, குழந்தைக்கு கஷாயம் இருக்குது, டேங்க்கிட்ட கொடுத்துரு. இல்லை நான் கொடுத்துருவா? இல்லை, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். சரி, அப்போ பார்த்து இருந்து ஜங்குக். நான் சுகா, நாளைக்கு முத்தையாட்ட சொல்லிவிட்டு சாப்பாடு சேர்த்து சமைக்க சொல்லு. அப்புறம் நீ சொன்ன வேலையை கரெக்டாக பண்ண, புரியுதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக் அப்படின்ட்டு சுகா அங்கே வந்து கிளம்பிடுவாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக் தான் நேராக வந்து டேங் இந்த ரூமுக்கு தான் போய் டோர் நாக் பண்ணுவாங்க. ஸோ டேங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கை தாண்டா பார்ப்பாங்க. ஸோ டேங்கோட ஐஸு தான் ஜங்குக் பார்ப்பாங்க. ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒருத்தவங்கள கண்ணை பார்த்து பேசுகிற பழக்கம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டேங்கோட கண்ணை பார்த்துருப்பாங்க. அந்த கண்ணில் வந்து ரொம்ப பெயினும் ஒரு பயமும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டேங் வந்து ஜங்குக்கு அவங்களே பார்க்குறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிருவாங்க, ஒரு பயத்துலேயும் நர்வஸ்லேயும். அது கஷாயம் ஜிம்மின் இதை கொடுக்க சொல்லியிருந்தான். அப்புறம் இதில் ட்ரெஸ் இருக்குது, நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிருவோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்கு. ம். குட் நைட். அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிருவாங்க. ஸோ டேங்கும் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக தான் இருப்பாங்க. நான் சொன்னது என் காதில் விழுந்துச்சா விழுகலையான்னு. ஸோ நேராக குழந்தைக்கு போய் அந்த கஷாயத்தை கொடுத்துட்டு அவருமே வந்து குழந்தைய தத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பண்ணிவிட்டு அந்த பால்கனிக்கு தாண்டா வந்து நிற்பாங்க அந்த குழந்தையோட. கடைசியில் என்ன இங்கே தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்கள. எப்படி தனியாக அந்த குழந்தைய நான் பாதுகாப்பேன்? என்னால் எப்படி இந்த குழந்தைக்கு என்னை மட்டும் தனியாக அந்த குழந்தையோட தவிக்க விட்டு எப்படி உங்களுக்கு போக மனசு வந்துச்சு? இந்த உலகத்தில் இந்த குழந்தையோட ஒரு வருஷம் நான் வாழ்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்கள் எல்லாமே எப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த குழந்தைய நான் பெரிய ஆள் ஆக்க போகிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். அதனால தான் இப்போ எனக்கு உங்களை வெறுக்கணும்னு தோணுது. என்னை இந்த குழந்தைய தனியாக விட்டுட்டீங்களா? ஜென்மத்துக்கும் என்னால் உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்ட்டு டேங் அந்த ஸ்கையை பார்த்து சொல்லி தான்ட்டு அவ்வளோ அழுகுறாங்க. அந்த குழந்தை அவங்களோட ஷோல்டரில் அப்படியே அழகாக தூங்குது. ஸோ இப்படியே ஜங்குக் பார்த்தோம்னா அவர் அம்மா அப்பா ஃபோட்டோ தான் ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்டில் புரியலை. அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் டேங்கை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்ருக்காருன்னு நல்லா தெரியுது. ஆனால் ஏன் ஸ்டே பண்ண வச்சாரு? ஏன் வந்து அவங்கள வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ், அங்கே கூட ஸ்டே பண்ண வச்சுருக்கலாம், ஏன் இங்கே வச்சாரு அப்படின்ட்டு ஒரு கன்ஃப்யூஸோடு தான் இருப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு கன்ஃப்யூஸில் தான் அந்த நைட்டு இங்கே முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நம்ம ஸ்டோரியோட பாட்டும் எனக்குள்ளே முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அண்டு ரொம்ப ஸ்லோவாலாம் போகாது. மேபி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் முடிஞ்சிடும். அண்ட் நான் மூவியெல்லாம் போடுறதா இல்லைடா. ஐ மீன் கில்லி வந்து மூவியாக தான் கேட்டிருக்கீங்க. நான் அதை வேணால் மூவியாக ட்ரை பண்ணுறேன். நான் ஏன் மூவி போட மாட்டேன் அப்படின்னா அது 2 ஹார்ஸ் போகுது. அது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் 1 ஹார் போடுறது வந்து ரீச் ஆகிற அளவுக்கு மூவி இது வரைக்கும் ரீச் ஆனது கிடையாது. ஸோ அதுவே எனக்கு நான் மூவி இன்னும் போடலாமா என்னன்னு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பட் ஒரு கமெண்ட் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கடா மூவி. நான் இன்னும் வர ஒரு 1 ஷாட் அந்த மாதிரி ஏதாச்சும் மூவிஸ் இருந்துச்சுன்னா அதை நான் மூவியாகவே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஷார்ட்டாக போட்டால் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக 2 ஷார்ட்டாக போடுறேன்டா. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன்டா. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நம்புகிறேன். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டடான பர்சன்ஸ். அண்ட் போய் கோவப்படாதீங்கடா. நான் சொன்னது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டோரி வரும். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பாய். லவ் யூ ஆல்.